Hello my dear student, welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரேன்ஸ். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 17. Out of these two molecules, நமக்கு வந்து ரெண்டு மாலிகுல் கொடுத்துருக்காங்க, which is more easily hydrolyzed by the aqueous potassium hydroxide அப்படின்னு சொல்லியிருக்காங்க. aqueous potassium hydroxide அப்படின்னாலே இது வந்து ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா பாருங்கள், இது வந்து ஒரு அரைல் ஹேலைடு அல்கைல் ஹேலைடு அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு நார்மல் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான். இந்த இடத்துல OH மைனஸ் தான் நமக்கு வந்து நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ண போகுது. இதில் எது வந்து மோர் ஈஸிலி ஹைட்ரலைஸ்ட் அப்படின்றதான் இப்போ நமக்கு கொஷினாக இருக்குது. ஸோ முதல்ல இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், C6H5CH2Cl. ஸோ இதுதான் அதனோட ஸ்ட்ரக்சரு. அண்ட் செகண்ட் மாலிகுலை நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 டைம்ஸ் பென்சீனு. பாருங்கள், இந்த ரெண்டு பென்சீனுமே வந்து ஒரு கார்பனில் கனெக்ட் ஆகிருக்கணும், அந்த கார்பனில் ஒரு குளோரினும் இருக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். இதை முதல்ல போட்டுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கணும்னா லெட் அஸ் அஸ்யூம் இது வந்து SN1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுறதா அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து SN1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும், இந்த லீவிங் குரூப் வெளியில் போயிட்டு நமக்கு வந்து கார்போகேட்டையான் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல குளோரின் வெளியில் போனால் இந்த கார்பன் மேலே நமக்கு கார்போகேட்டையான் வரும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த குளோரின் வெளியில் போயிட்டால் நமக்கு இந்த கார்பன் மேலே கேட்டையான் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் பார்க்கும்போது இது வந்து பிரைமரி கார்போகேட்டையான், இது வந்து செகண்டரி கார்போகேட்டையான். சரிங்களா? ஸோ இது ஒரு எவிடன்ஸு. இதில் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலாக நமக்கு செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் த பிரைமரி கார்போகேட்டையான். இன்னொன்று, இந்த கார்போகேட்டையானோட கனெக்டடாக நமக்கு பென்சீன் இருக்கிறதுனால இது ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டியும் இதுக்கு இருக்குது. இங்கேயுமே ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டி இருக்குது, பட் 2 டைம்ஸ் பென்சீன் இருக்கிறதுனால இங்கே ஸ்டெபிலிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ SN1 மெக்கானிசம் படி எந்த இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கோ அதில் தான் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும், அதாவது SN1 ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆக இங்கேயுமே நமக்கு வந்து OH மைனஸ் தான் போயிட்டு அட்டாக் பண்ண போகுது. அப்போ நமக்கு தேவையான ஆல்கஹால் வந்து கிடைக்கும். இது ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இங்கேயுமே நமக்கு OH மைனஸ் தான் அட்டாக் பண்ண போகுது, அதனால் இங்கேயுமே நமக்கு வந்து ஒரு ஆல்கஹால் தான் கிடைக்கும். பட் ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து எதுக்கு அதிகம் ஆர் எது வந்து ஈஸிலி ஹைட்ரலைஸ்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த செகண்ட் மாலிகுல் தான் சொல்லணும். ஏன்னா இது 2 டைம் பென்சீனோட கனெக்டாக இருக்கிறதுனால இந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால செகண்ட் மாலிகுல் தான் ரியாக்டிவிட்டி அதிகம். ஓகேங்களா?